இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெயினால் மறுபடியும் பாரிஸுக்கு போகிறோம். நேற்று மாப்பிள்ளையோட சுற்றியாச்சு, இன்றைக்கி ட்ரெயினில் போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா ட்ரெயினில் இந்த டிக்கெட்டை எடுத்துருக்கு. அந்த பாரிஸுக்கு உள்ளே வந்துட்டு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எல்லாத்துக்கும் இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி 2 நாளைக்கு நம்ம சுற்றலாம். இதுக்கு வந்துட்டு 32 யூரோ, நம்ம ஊர் காசுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2500 அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, பயணம் தொடரட்டும். ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு மாப்பிள்ளை, இன்றைக்கி மாமா வச்சு சுற்றுவோம். மாமா முகத்தை காட்டுங்க, சிறப்பு. ஒரு ஹாய் சொல்லுங்கள். என்ன ஒரே இருட்டாக இருக்குது மாமா, இருங்க மாமா, வடிவா வெளிச்சு எங்களை பார்த்தா இப்போ முகம் வடிவாக தெரியுது. ஓகே, இப்போ நானும் மாமாவும் ஊர் சுற்றிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சிறப்பு. ட்ரெயின் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது தூரத்தில். இது ஒரே ட்ரெயின் பாரிஸ் என்னமாம்மா. இப்போ நாங்கள் வந்துட்டு மாமா வீட்டில் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஃப்ரான்ஸில் அடுத்து ட்ரெயின் ட்ராவல். நேற்று பைக் ட்ராவல், அதுக்கு முந்தின நாள் கார் ட்ராவல், இப்போ அடுத்து ட்ரெயின். நாளைக்கு இதை முடிச்சுட்டு ஊருக்கு பெட்டியை கட்டி ஃப்ளைட்டில் போகணும். இப்போ வந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு இது இருக்குது, மேலேயும் வந்துட்டு ஒரு அங்கேயும் சேர் உட்காந்துருக்கு, ஆள் இருக்குது, மேலேயும் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. உள்ளே போயிட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். அங்கே போவோமா, இந்த கதை திறக்கட்டும். இந்த மாதிரி சைக்கிளுக்கெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்றிக்கலாம். மேலே போவோம், இருங்க நான் கீழே ஒரு தடவை காட்டிட்டு அப்படியே வரேன். இது கீழே உள்ள லேயர். இப்போ அடுத்து மேலே படியில் ஏறணும்னா இது நம்ம டபுள் மாடி பஸ் மாதிரி தான். இப்போ அடுத்து மேலே அப்படி வரும். குளிர் காலத்து வெயில் காலத்தில் ஜன்னலை திறந்து விட்டு ஓட வேண்டியதான். போதும், அதுக்கு மேலே திறக்க இல்லாத. ட்ரெயின் வேகமாக எடுத்துருச்சு. இந்த ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு நம்ம ஊர் கருவக்காடு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அவுட்டரில்.